Hi. Today class la enna paaka porom appadina ratio analyze adhaadu tools of analyze financial analyze paathom. So adula vandu ratio analyze ingradhu or part paathom. Adula illustration 7 adhaadu CMA book la illustration 7 and sum pathi paaka porom. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படினா ஒரு 7 ratios எனக்கு ஆன்சர் கொடு அப்படினு கேட்டிருக்காங்க, சொல்யூஷன் கொடு அப்படின்றாங்க. ஸோ 7 ரேஷியோவுமே இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ். ஸோ நம்ம அந்த ரேஷியோஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஜெயின்த் லிமிட்டோடது. இந்த ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கான், அப்புறம் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ஸில் சேல்ஸ் எவ்வளோவா 10 lakhs, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஓப்பனிங் அப்போ இவ்வளோ இருந்திருக்கு 50,000, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 1 lakh, ஃபினிஷ் குட்ஸ் எஃப்ஜியோடது வந்து ஓப்பனிங் 1 lakh, க்ளோசிங் வந்து 1,50,000, இது 1 lakh தான். ஓகே, ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டாக், அதாவது இந்த ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்கும்போது ரா மெட்டீரியலோட ஆவரேஜ் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். எஃப்ஜி பார்க்கும்போது எஃப்ஜிக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எஃப்ஜி ஃபினிஷ் குட்ஸ் ஆவரேஜ் எஃப்ஜி பார்க்கும்போது இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி பார்க்குறதுக்கும் இது உதவும். ஓகே, இதுக்கப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு இங்கே நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், அப்புறம் பர்ச்சேஸ் ரா மெட்டீரியல், அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன மேனுஃபேக்சர்ஸ் நம்ம சிஓஜிஎஸ் சேல்ஸ் மைனஸ் சிஓஜிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது இந்த கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ பார்க்க போகிறோம். ஓகே, சம்முக்கு போகலாம். பேலன்ஸ் ஷீட் அவனே கொடுத்துட்டான். பேலன்ஸ் ஷீட்டு வந்து ஃபிக்ஸட் அசட்டு. ஓகே, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரீஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் கொடுத்துருக்கான். ஓகே, டிபெஞ்சர் கொடுத்துருக்கான். லாங் டேர்ம் டெப்ட்டு டிபெஞ்சர் 2 lakhs. ஓகே, நெக்ஸ்ட்டு சேல்ஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அவனே கொடுத்துட்டான். ஸோ நம்ம வந்து சம் போடுறது வந்து ஈஸியாக போயிடும். சப்போஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். என்னது சிஓஜிஎஸ்எஸ் எவ்வளோ அப்படின்னு. இவன் சிஓஜிஎஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான் 5 lakhs கொடுத்துருக்கான். ஓகே, அதாவது சேல்ஸு ரா மெட்டீரியல் நம்ம வாங்கினது, அதை மேனுஃபேக்சர் பண்ணது, எல்லா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் க்ரோர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங், அதாவது நமக்கு ஏற்படுற மேனுஃபேக்சர் பண்ணுற என்ன காஸ்ட் இங்கே தான் வரும். டைரக்ட் வேஜஸ்ஸு, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது. ஓப்பனிங் அண்ட் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸு. ஓகே, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸு. ஓகே, அப்போ கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 5 lakhs கிடைக்கும். சேல்ஸ் மைனஸ் சிஓஜிஎஸ்எஸ் போச்சு அப்படின்னா காஸ்ட்டு, சேல்ஸ் வந்து காஸ்ட்டை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 5 lakhs வந்து கிராஸாக மொத்தமாக நமக்கு ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ங்கிறப்போ கிராஸ் ப்ராஃபிட்டில் இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகே, இதுவும் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, சம்முக்கு போகலாம். பர்டிகுலர்ஸ். ஓகே, இங்கே கரண்ட் அசெட் கொடுத்துருக்கான் 4 lakhs. ஓகே, அவனே கொடுத்துட்டான் கரண்ட் அசெட்டு. சப்போஸ் இவன் கரண்ட் அசெட் கொடுக்கலைன்னா நம்ம கரண்ட் அசெட் நம்ம கண்டுபிடிக்கணும். கரண்ட் அசெட் எங்கேருந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னா பேங்க் அண்டு பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அதிலிருந்து, அதுக்கப்புறம் ஃபினிஷ் குட்ஸு, அதுக்கப்புறம் பேங்க்கு டெப்டாரு, இதெல்லாம் நம்ம கரண்ட் அசெட்லேருந்து பார்ப்போம். ஓகே, அது 2 இன்வென்ட்ரியில் வந்துடும். ஓகே, ஸ்டாக்ஸு. அதுக்கப்புறம் இங்கே கரண்ட் லயபிலிட்டிஸ் கொடுத்துருக்கான். ஓகே, 1,50,000 அவன் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கான். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த பர்டிகுலர்ஸில் கரண்ட் அசெட் கொடுத்துட்டான், கரண்ட் லயபிலிட்டியும் கொடுத்துட்டான். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா சில சமயம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்க மாட்டான். ஸோ நம்ம டேரெக்டாக பார்க்கணும். எங்கேருந்து போய் பார்ப்போம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் அசெட்டு எவ்வளோ இருக்கணும். டேரெக்டாக கரண்ட் அசெட்னு கொடுக்க மாட்டான். பேங்க்கு ஸ்டாக்கு அப்படின்னு கொடுத்துருப்பான். அதே மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இவ்வளோ, அதாவது கரண்டாக 1 yearக்குள்ளே நம்ம பே பண்ண வேண்டிய லயபிலிட்டிஸ் 1 yearக்குள்ளே நம்மள அசெட்டு. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சம்முக்கு போகலாம். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கேட்டிருக்கான். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா நம்ம என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம டூல்ஸ் ஆஃப் அனலைஸில் ரேஷியோ அனலைஸில், அதாவது ரேஷியோ அனலைஸ் பார்த்தோம். அதில் நம்ம வந்து பேசிக்ஸ் ஃபார்முலாஸு ப்ளஸ் பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்.
இந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னப்போ கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை சேல்ஸ். கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை சேல்ஸ். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் அவனே கொடுத்துட்டான். எவ்வளோ 5 lakhs. சப்போஸ் கொடுக்கலனா நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்லேருந்து சேல்ஸ் கழிச்சோம் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிராஸ் ப்ராஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 50% ஆன்சரில் கிடைச்சிரும். ஓகே, சப்போஸ் கொடுக்கலனா எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் போட்டிருக்கேன். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறப்போ ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணது எவ்வளோனா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். ஓப்பனிங் ப்ளஸ் ஸ்டாக் நம்மள்ட்ட ஓப்பனிங் தொடக்கத்தில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது ப்ளஸ் பர்ச்சேஸ் பண்ணது மைனஸ் க்ளோசிங் பார்த்தோம்னா ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கிடைக்கும். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எப்படின்னா ரா மெட்டீரியல் கன்சியூம்டு, டைரக்ட் வேஜஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி. இதெல்லாம் சம்மில் கொடுத்துருக்கான். சப்போஸ் அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலைன்னா நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதாவது எக்ஸாம் அப்போது அவன் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டான், நம்ம தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 5 lakhs. ஸோ 5 lakhs சேல்ஸ் 10 lakhs, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 5 lakhsனால் அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? கிராஸ் ப்ராஃபிட் தான். கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? 5 lakhs. கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை சேல்ஸ் நம்ம பார்த்தோம். 5 lakhs டிவைட் பை 10 lakhs. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ கேட்டிருக்கான். ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நம்ம 4 lakhs அவனே கொடுத்துருந்தான், நம்ம பார்த்தோம் சம்மில். அதே மாதிரி கேபிட்டல் எம்ப்ளாய்டு 5 lakhs அவன் கொடுத்துருக்கான். காட்டுறேன் இங்கேருந்து. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இந்த பிஸ்னஸ் 5 lakhs கொடுத்துருக்கானா. மொத்தமாக கேபிட்டல் வந்து பிஸ்னஸில் வந்து எவ்வளோ எம்ப்ளாய்டு ஆயிருக்கு அப்படிங்கிறது சப்போஸ் கொடுக்கலைன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அது மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எங்கே கொடுத்துருக்கான்? இங்கே இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் எக்ஸ்பென்சஸை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதாவது பிஃபோர் நம்ம இன்ட்ரெஸ்ட் அண்டு டேக்ஸை கழிக்காமல் உள்ளது அந்த அமௌண்ட்டு தான் அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டையும் டேக்ஸையும் கழிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் போட்டு காமிச்சிருப்பேன். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா என்ன? கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், சென்ட்ரல் எக்ஸ்பென்சஸ். அங்கே சம்பளம் என்ன கொடுத்துருக்கான்? கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், அதே மாதிரி அவனும் கொடுத்துருந்தான். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் அவன் கிராஸ் ப்ராஃபிட் 5 lakhs கொடுத்துருக்கான் அங்கே. ஸோ 5 lakhs. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 lakhs. அப்போ 5 lakhs. அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 4 lakhs இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கான். அப்படி கொடுக்கலைன்னா நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து கரண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அசெட் டிவைட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். சம்பள தொடக்கத்திலே கரண்ட் அசெட் 4 lakhs அங்கே கொடுத்துருந்தது காமிச்சேன். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நம்மகிட்ட கரண்ட் அசெட்டுங்கிறது என்ன? பேலன்ஸ் ஷீட் மூலமாக பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் கரண்ட் லயபிலிட்டி 1,50,000. இது எப்படி வந்தது? கரண்ட் அசெட் கரண்ட் லயபிலிட்டி இன்கம் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதே சொல்கிறேன், காமிக்கிறேன். கரண்ட் அசெட் 4 lakhs, கரண்ட் லயபிலிட்டி 1,50,000. பேலன்ஸ் ஷீட்டில் இந்த ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 2,50,000 ப்ளஸ் 3,50,000 பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்டா? ஓகே, கரண்ட் அசெட் வந்து 4 lakhs. 1,50,000 டிபெஞ்சருங்கிறது லாங் டேர்ம் டெப்ட் இல்லை, கரண்ட் அசெட் கிடையாது, இது கரண்ட் லயபிலிட்டி கிடையாது. அப்போது சன்ட்ரி கிரெடிட்டாரும் பில் பேயபிளும் மட்டும்தான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் அசெட் டிவைட் பை கரண்ட் லயபிலிட்டி 4 lakhs. இங்கே வந்து 1,50,000. சப்போஸ் இங்கே இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கா, ஓகே நமக்கு தெரியுது. பட் கொடுக்கல அப்படின்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் 1,50,000 கரண்ட் அசெட். இந்த கரண்ட் அசெட் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இது பேலன்ஸ் ஷீட்லேருந்து கொண்டு வந்திருக்கான். கரண்ட் அசெட் கரண்ட் லயபிலிட்டிஸு 2.67 times. ஓகே, அடுத்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோஸ். டெப்ட் அப்படிங்கிறப்போ லாங் டேர்ம் டெப்ட். டெப்ட் அங்கே என்ன பார்த்தோம்? டிபெஞ்சர்ஸ். லாங் டேர்ம் டெப்ட் அங்கே சொன்னேன்ல, அதான் வந்து டிபெஞ்சர்ஸ் தான். அதாவது
1 இயருக்கு மேலே எதை எந்தெந்த, அதாவது இது ஒரு லைபிலிட்டி போர்ஷன் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா 1 இயருக்கு மேலே பே பண்ண வேண்டிய லைபிலிட்டி தான் லாங் டேர்ம் டெப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு லைபிலிட்டி தான் இந்த இது. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு அப்படின்னா ஆக்சுவலாக ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு கொடுத்துருக்கான். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு அப்படின்னா இங்கே 5 lakhs கொடுத்துருக்கான். ஆனால் ஆக்சுவலாக ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுங்கிறது 5 lakhs வராது. ஆக்சுவலாக ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 3 lakhs தான் வரும். அவன் கொடுத்துருக்கான். ஓகே, லாங் டேர்ம் ஃபண்டுனா மட்டும்தான் அந்த 5 lakhs வரும். லாங் டேர்ம் ஃபண்ட்னா என்ன? ஷேர் ஹோல்டர் ஃபண்டு ப்ளஸ் லாங் டேர்ம் டெப்ட். அப்போ லாங் டேர்ம் டெப்ட்டுங்கிறது டிபெஞ்சர்ஸு, இந்த ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ஷேரு ரிசர்வ் சேர்த்தோம் அப்படின்னா 3 lakhs பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும் 5 lakhs. ஓகே, டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் 0.4 times டெப்ட் டிவைட் பை ஷேர் ஹோல்டர் ஃபண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில், ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா ஆவரேஜ், அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்கு, ரா மெட்டீரியலோட ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு வந்து எதுக்கு உதவும் அப்படின்னா இங்கே தான். அப்போ ஆவரேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு கேட்டால் ஆவரேஜ் ஸ்டாக்ஸ் டிவைட் பை ஆவரேஜ் ரா மெட்டீரியல் கன்சியூம் டிவைட் பை ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பார்க்கணும். ரா மெட்டீரியல் கன்சியூம்ங்கிறது அதே மாதிரி இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா ரா மெட்டீரியல் கன்சியூம் கிடைக்கும். அதுவும் நான் போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ டிவைட் பை 2, அதாவது இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 lakhs கிடைச்சிரும். ஸோ நம்ம ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா எப்படி ஆவரேஜ் ஸ்டாக் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். ஓப்பனிங் ஸ்டாக் 50,000 ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் டிவைட் பை 2 1 lakhs. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆன்சர் வந்து 2 times கிடைச்சிருக்கும். அடுத்து எஃப்ஜி, ஃபினிஷ் குட்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஃபினிஷ் குட்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அப்போ ஏன் இங்கே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எடுக்கிறோம் எஃப்ஜி டேர்ன் ஓவருக்கு? ஸ்டாக் டேர்ன் ஓவருக்கு ஏன் ரா மெட்டீரியல் கன்சியூம் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா எஃப்ஜிங்கிறப்போ ஒரு ப்ராசஸ் ஃபுல்லாத்தையும் நடந்து முடிஞ்சுது. ஸோ அதனால காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எடுக்கிறோம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 5 lakhs நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படி இல்லைன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப், அதான் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 5 times. இங்கேருந்து எஃப்ஜி நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி வந்து 1 lakhs, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி 1 lakhs. டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 lakhs கிடைக்கும். ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி கிடச்சிருச்சு. ஓகே, டிவைட் பை 2 போடும்போது 1 lakhs கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படி இல்லைன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்லையும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, லிக்விட் ரேஷியோ அப்படின்னா அதை வந்து ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ அப்படின்னுவாங்க. ஆசிட் ரேஷியோனாலும் ஒன்று தான், லிக்விட் ரேஷியோனாலும் சேம் மீனிங் தான். அவன் சில நேரம் கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கேட்பாங்க. பட் எல்லாம் ஒரே மீனிங், ஒரே ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா லிக்விட் அசட் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து பார்த்தோம் கரண்ட் ரேஷியோவில். அதே மாதிரி லிக்விட் ரேஷியோங்கிறது அந்த கரண்ட் அசட்ல இருந்து இன்வென்ட்ரியை கழிச்சோம், ஸ்டாக்ஸை கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது லிக்விடிட்டி அசட் கிடைச்சிரும். ஸோ லிக்விடிட்டி அசட்ஸ் அங்கே என்ன இருக்கு அப்படின்னா என்னென்ன இருக்கு அப்படின்னா பேங்க்கு, டெப்டார், இதான் லிக்விட் அசட். இது போக ஸ்டாக்ஸ் அங்கே இருந்தது நம்ம இது போக வந்து பேலன்ஸ் மொத்தம் 4 lakhs நம்ம பார்த்தோமா. அப்போ இது மட்டும்தான் லிக்விடிட்டி அசட்ஸ். இன்வென்ட்ரிஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா அது மாதிரி கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறப்போ சன்ட்ரி டெபிட்டார் அண்ட் பில்ஸ் பேபிள் அங்கே நம்ம பார்த்தோம். சன்ட்ரி டெபிட்டார் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம். இது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்லேயும் இருக்குது. அது போக அவன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கான். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்லேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். சன்ட்ரி கிரெடிட்டார் 1 lakhs, பில்ஸ் பேபிள் 50,000. ஸோ நமக்கு வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ் 1,50,000. ஓகே, லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறப்போ 1,50,000. அப்போது ஆன்சர் வந்து 1 times 1:1. இந்த லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறப்ப எப்படி வந்தது அப்படின்னு பார்ப்போம். டோட்டல் அசட்டில் கரண்ட் அசட்லேருந்து இன்வென்ட்ரியை கழிச்சோம் அப்படின்னா வர்றது. அப்படி இல்லைன்னா இன்வென்ட்ரி இல்லாத உள்ள கரண்ட் அசட் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஓகே, பார்ப்போமா. இது ரெண்டு தான் 1,50,000
நம்ம என்ன பார்த்தோம், கரண்ட் அசெட்டுங்கிறப்போ இந்த 2,50,000 சேர்ந்து வரும். இங்கே வந்து லிக்விடிட்டி அசெட்டுங்கிறப்ப இங்கே மட்டும்தான். இது ரெண்டும் ஸ்டாக்ஸா, ஸோ கரண்ட் அசெட்டுங்கிறப்ப இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து வரும். 2,50,000 3,50,000 4 lakhs. 4 lakhஸில் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது, 2,50,000 கழிச்சா பேலன்ஸ் வர்றது 1,50,000 வரும். அப்படியும் பண்ணலாம். எப்படி இல்லைன்னா ஸ்டாக்ஸில் என்ன, ஸ்டாக்ஸ் இல்லாமல் உள்ள இந்த கரண்ட் அசெட் எடுத்தோம் அப்படின்னா அதான் லிக்விடிட்டி அசெட்ஸ். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் 7 பார்த்துட்டோம். அடுத்த சம் இது ரிலேட்டடாக அடுத்தடுத்து உள்ள சம்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.